ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் நெய்யும் சூடுபடுத்திக்கங்க. எண்ணெய் நெய்யும் சூடானதும் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு குஸ்கா நல்லா கலர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். நான் நார்மல் பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா இந்தளவு வதக்கிடணும். இப்போ இது கூட நம்ம புதினா இலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் புதினாவும் நல்லா சேர்த்து வதக்கையில் நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம புதினா இலை போடணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கி வரையில் இது கூட நம்ம மல்லி இலை தூவிக்கிறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். மல்லி இலை தூவி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம். இப்போ நான் 2 தக்காளி சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி அதிகம் சேர்த்துற வேண்டாம். தக்காளி நம்ம அதிகம் சேர்த்தனா அந்த ஃப்ளேவரே மாற்றி கொடுத்துரும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வீட்டில் உள்ள தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடை தயிர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி, தயிர், லெமன் எல்லாம் சேர்க்கறதுனால புளிப்பு அந்த டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். அதனால் தக்காளி குறைவாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும். புளிப்பு அதிகமாக இருந்தாவே அந்த டேஸ்ட்டை அப்படியே டோட்டலாக மாற்றிடும். அதனால் தக்காளியெல்லாம் லிமிட்டாகவே போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வதக்கிக்கிறணும். இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைக்கையில் யூஸ் பண்ண தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அடி பிடிக்காதவாறு கிண்டி விட்டுக்கரலாம். நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எது வேணுமாலும் செஞ்சு பார்க்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா தொக்கு பதத்துக்கு மசாலா இதிலே வெந்துடும். இப்போ நம்ம இதில் தண்ணி அளவு எடுத்துக்கிறலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சாதான் குஸ்கா நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக நமக்கு இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். இப்போ இதில் நம்ம ரைஸை போட்டுக்கரலாம். நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்திருந்தேன். அந்த ரைஸை இதில் நல்லா பரவலாக தூவி விட்டுக்கரலாம். நம்ம அரிசி போடையிலையும் பரவலாக தான் போடணும், ஒரே இடத்துல போட்டுறக்கூடாது. அப்போ தான் நம்ம தம் போடையில் நல்லா வெந்து ஈக்குவலாக வரும். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கரலாம். ரொம்ப கிண்டிடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ஆல்ரெடி அரிசி ஊறி இருக்கனால நம்ம ரொம்ப கிண்டினோம்னா அப்படியே அரிசி உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். லெமன் பெரிய சைஸாக எடுக்கலை, குட்டியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி, தயிர் ஆல்ரெடி புளிச்சு தான் சேர்க்குறோம். அதனால லெமன் சின்ன சைஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு போட்டு லைட்டாக கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம தம் போட்டுக்கரலாம். அரை பக்கம் ஆல்ரெடி வெந்திருக்கும். இப்போ அரை பக்கம் வேகிறதுக்காக நம்ம தம் போட்டு எடுத்துக்கரலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.